மகிழ்ச்சியின் நேரம். தேவ செய்தி சகோதரர் பி. ஜெர்வின் ஜாஸ். மீண்டும் வருகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே நித்தியமாய் தங்கும். பாருங்கள், ஆண்டவர் நமக்கு நிறைய வார்த்தைகளை கொடுக்கிறார், வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறல. பல நேரங்களில் சில காரியங்கள் நிறைவேறும், சில காரியங்கள் கொஞ்சம் தாமதமாக நிறைவேறும். ஆனால் பல காரியங்கள் அப்படி வெயிட்டிங்லேயே இருக்கும். அப்போது தேவன் சொல்லிட்டு செய்யாமல் இருப்பாரா? தேவன் வாக்கு கொடுத்து விட்டு அதை நிறைவேற்றாமல் இருப்பாரா? இந்த காரியங்களை குறித்து தான் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கு கர்த்தர் பேசின காரியங்கள் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் போவதற்கான காரணம், பிரதானமான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 94வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனம். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் பாருங்க, ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை கொடுத்தாலும், ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தாலும், அவைகளை பெரும்பாலான நேரத்தில் மனுஷங்கள்கிட்ட போய் ஆலோசனைக்கு போய் நிற்கிறோம். மனுஷங்கள்கிட்ட ஆலோசனைக்கு போய் நின்றுட்டு மனுஷர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதன் பிரகாரமாய் தேவ ஆலோசனையை விட்டுக்கிட்டு மனுஷனுடைய ஆலோசனைகளோடு இணைந்து மனுஷனுடைய ஆலோசனைகளோடு இசைந்து அதன் பிரகாரமாய் நாம் செய்ய எத்தனிக்கிறதுனால கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகிறது. we are pleased with some person. சில நபர்களோடு, அதாவது ஒன்றும் இல்லாத காரியங்களை கூட அவங்களோட பகிர்ந்து கொண்டு அவர்களோட ஆலோசனைகளை கேட்டு பாருங்க, ஒரு மனுஷன் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறான்னா 100க்கு 99% தோற்று போன மனுஷங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆலோசனை சொல்லுவாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றவன் எவனும் அடுத்தவனுக்கு ஆலோசனை சொல்லவே மாட்டான். ஆனால் தோற்று போன மனுஷனை பாருங்கள், அதிகமான ஆலோசனைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த அட்வைஸ் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பின்பற்றி இருந்தாலே ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கலாம், ஒரு ஜெயமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், எல்லாரும் மதிக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். சிலர் இதே வேலையை வச்சுட்டு அலைவாங்க பாருங்கள். அவங்களுடைய ஃபுல் டைம் ஒர்க்கே இதுதான். சும்மா இருக்கிற நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க, என்ன பண்ணுற, அடுத்து என்ன பண்ண போகிற, என்ன பண்ண, என்ன பண்ணாலும் அவங்க நமக்கு சாப்பாடு போட போகிறதில்ல, இல்லை நாம் அவங்களுக்கு சாப்பாடு போட போகிறதில்ல. நம்மளுடைய வாழ்க்கையை நாம் தான் வாழணும், அவங்க வந்து வாழ முடியாது. அப்போ சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுற, நீ ஏன் இப்படி பண்ணக்கூடாது, நீ ஏன் அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணுன்னா அப்படி ஆயிடலாம், அப்படி பண்ணால் இப்படி ஆயிடலாம்பாங்க. இதெல்லாம் அவங்க பண்ண வேண்டியது தானே, அவங்களால செய்ய முடியாது. அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் தோற்று போனவர்களிடத்துல தான் பல நேரம் நம்ம ஆலோசனைகளை கேட்டு தேவ திட்டத்தை விட்டு, அல்லாவிட்டால் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற காரியங்களை விட்டு நாம் வேறு பாதைக்கு நேராக கடந்து செல்கிறோம். அப்போ மனுஷனுடைய ஆலோசனைகளை தேடி போகும் பொழுது, மனுஷனுடைய எண்ண ஓட்டங்களை தேடி போகும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் தோல்விகளும் அவமானங்களும் கனவீனமான காரியங்களும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. பாருங்க, சவுல் தன்னுடைய வாழ்நாட்களில் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை சார்ந்தே வாழ்ந்து கொண்டிருந்தான். எதனால அவன்கிட்ட போய் சொல்லுவான், அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பான். ஆனால் பாருங்க, சாமுவேல் மரித்தான். இப்பொழுது ஒரு யுத்த சூழ்நிலைகள் அவனுடைய தேசத்தை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. இவன் என்ன செய்ய போயிட்டான்னா, சாமுவேலுடைய ஆவிட்ட பேச போயிட்டான். ஆனால் அவன் என்ன செஞ்சிருக்கணும்னா, தேவ ஆவியானவரை தேடி போயிருக்கணும்.
ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணியிருக்கணும், ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். ஆனால் அதை விட்டுக்கிட்டு மனுஷனை சார்ந்து வாழ போயிட்டான் பாருங்க. வாழ்க்கையில் தோல்வி, ராஜ்யபாரம் கையை விட்டு போயிடுச்சு, வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்மள அநேகருடைய வாழ்க்கை கனவீனமாய் போவதற்கு, அளவிட்டால் தோல்வியை சந்திப்பதற்கான காரணம் என்னன்னா, மனுஷ ஆலோசனைகளை தேடி போகிறது. அந்த மனுஷர் யாரா வேணாலும் இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். நான் சொல்கிறேன், முதலாவது தேவ சமூகத்தில் போய் உட்காருங்க. என்ன காரியமாக இருந்தாலும் கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அவர் செய்வார். அது தாமதிக்குது. சில நேரங்களெல்லாம் ஒரு ப்ரெஷர்லேயே ஆண்டவர் நம்மளை நடத்துவார் பாருங்க. கடைசி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அற்புதம் நடக்கும், கடைசி நொடியில் அற்புதம் நடக்கும். ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் கைவிட்டுட்டு போகிறவர் இல்லை, நம்பிக்கையை கொடுத்து அதை உடைச்சிட்டு போகிறவர் அல்ல. அப்போ நம்முடைய விசுவாசம் அவரை மட்டுமே சார்ந்திருக்கும் பொழுது, அவர் சொன்னால் எனக்கு செய்வார், அவர் சொன்னால் என் வாழ்க்கையில் நடக்கும், அவர் சொன்னால் எனக்கு எல்லாமே சீர்படும் அப்படின்னு சொல்லி நினச்சி போகும்போது அந்த காரியம் ஜெயமாக முடியும். நான் ஒரு மீட்டிங்காக சென்னையில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அவங்க யூஸ்வலாக மீட்டிங் போகும்போது எங்கேயும் சாப்பிட்றதில்ல. ஸோ நைட்டு தான் சாப்பிடுவேன். நைட்டு வந்து அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துல சாப்பிட்டதுனால நான் ஸ்டே பண்ண வீட்டில் வந்து ஃபுட்டு சாப்பிட முடியாத ஒரு சிச்சுவேஷன். அப்போ அந்த பாஸ்டர் வந்து சண்டே மீட்டிங் முடிக்கும்போது சொன்னாங்க, பாஸ்டர் நாளைக்கு காலையில் எழும்பி அந்த வீட்டுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு அங்கேயே டிஃபன் முடிச்சுட்டு நீங்கள் ரெடியாக இருங்க, நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், மேக்ஸிமம் நானும் வந்துடும், இல்லைன்னா நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நானும் காலையில் கிளம்பி கீழே வந்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணுவோன்னாங்க. இல்லை பிரதர், நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பலவிதமான காரியங்கள் அங்கே வெளிப்படுத்தினார். நாங்கள் சாப்பிட உட்காந்துருக்கோம். அந்த வீட்டில் உள்ள அந்த ஆன்ட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னாச்சுன்னா, நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு வந்து கால் பண்ணி இப்படி கன்னியாகுமரியிலேருந்து ஒரு தம்பி வந்திருக்கு, இப்படி சொன்னாங்கன்ட்டு அந்த ப்ரேயர் எப்போ ஆரம்பித்ததுலேருந்து என்னென்ன வார்த்தைகள் நடந்துச்சோ எல்லாமே வந்து அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. இவங்க சொன்னாங்க, ஆமாம் பாத்தியா, நானும் இப்படி தான் ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லிட்டு போகிறாங்க எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னாச்சு, அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நம்பாமல் மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு நேராங்க அவங்களுடைய சிந்தனை வந்து திரும்பிடுச்சு பாருங்க. நம்ம சிந்தனை திரும்பிடுச்சு. அப்போது மனுஷன் நமக்கு யாராக இருந்தாலும் எப்போதும் நன்மை செய்வான்னு சொல்லவே முடியாது. அந்த மனுஷனுடைய ஆலோசனைகளை நாம் செவிசாய்த்து அதன் பின்பாக நாம் போவோமே ஆனால் கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிற எந்த நன்மையையும் எந்த ஆசீர்வாதத்தையும் நிச்சயமாக நாம் சுதந்திரிக்கவே முடியாது. அல்லாவிட்டால் உங்களுடைய படிப்பினாலேயோ உங்களுடைய அனுபவத்தினாலேயோ இல்லாவிட்டால் சுய ஞானத்தினாலேயோ நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய திட்டமிடுவீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஒரு நாளும் சுதந்திரிக்க முடியாது. நிறைய பேர் தான், எனக்கு தெரியாததா, எனக்கு செய்ய முடியாததா, நான் அப்படி அங்கே செஞ்சேன், இப்படி இங்கே செஞ்சேன். பாருங்க, வாழ்க்கை என்பது மாறுபாடுதலுக்கு உட்பட்டது. ஒரு காரியத்தை ஒரு மாதிரி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சார்னா அடுத்த தடவை அதே மாதிரி செய்ய மாட்டார், வேறு மாதிரி செய்வார். நீங்கள் பைபிள் ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேட்டர்ன் வந்து பைபிளில் நீங்கள் ரிப்பீட் ஆகிறத பார்க்கவே முடியாது. ஒரு அற்புதம் செஞ்சால் அதே அற்புதம் அடுத்த தடவை செய்யும்போது அது வேறு மாதிரி நடக்கும். அந்த பழைய பேட்டர்னை வந்து ஆண்டவர் ஒரு நாளும் ஃபாலோ பண்ண மாட்டார். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, அனுபவம் என்பது ஒரு மைல்கல்லை தவிர அதை நாம் திரும்பி பார்த்து கொள்ளலாமே தவிர அந்த அனுபவத்தை வச்சு இன்னொரு காரியத்தை நம்மளால் நடத்த முடியாது. அப்போ அநேக நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், சுய புத்தியினால் சுய ஞானத்தினால சூழ்நிலைகளை அனுசரித்து செய்யக்கூடிய சில காரியத்தினால நாம் என்ன செய்கிறோம், இதை காரியத்தை நிறைவேற்றிடலாம் அப்படின்ட்டு எத்தனிக்கிறோம். பாருங்கள், டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, தே ஆர் ப்ராக்டிசிங். லாயர்ஸ் இருக்கிறாங்க, தே ஆர் ப்ராக்டிசிங்.
எத்தனையோ அறுவை சிகிச்சை செய்த பிறகு கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் செய்ய முடிஞ்சதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம், இனிமேல் கடவுள் விட்ட வழிங்கிறாங்க. அநேக காரியங்களை செய்கிறாங்க, ஆனால் செஞ்சுட்டு எங்களால் செய்ய முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு இனி கடவுள் விட்ட வழிங்கிறாங்க. அப்போ அனுபவம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்காது. அனுபவம் கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெற்றுக் கொடுக்காது. நீங்கள் தேவ சிந்தனையை மாத்திரம் சார்ந்திருப்பீர்களே ஆனால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். அப்போ எனக்குன்னு ஆசை ஒன்றுமே இருக்கக்கூடாதா? இல்லை நான் எதுவுமே பிளான் பண்ணக்கூடாதான்னா பிளான் பண்ணலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் இப்படி சொல்லுது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணுமா? ஒப்பு கொடுத்துட்டு தேவ யோசனை நம்முடைய யோசனைகளோடு ஒத்து போகும் பொழுது, அல்லாவிட்டால் நம் சிந்திக்கிற காரியங்கள் தேவனுடைய பார்வையிலிருந்து தேவனுடைய ஸ்தானத்திலிருந்து சிந்திக்கும் பொழுது அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அந்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். மனுஷ யோசனை எல்லாம் வீண் பாருங்க. நிறைய நேரம் we are planning, ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணும்போது திட்டமிடுறோம், அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது அங்கே பெரிய சிக்கலை நாம் பார்க்குறோம், பெரிய நெருக்கங்களை பார்க்குறோம், உடைக்கப்படுகிற அனுபவங்கள், அவமானப்படுகிற அனுபவங்கள், இவைகளெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் ஆண்டவர் கையில் முதலாவது ஒப்பு கொடுங்க. எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் அறிவை கொடுத்துருக்குறீங்க, எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்குறீங்க, எல்லாமே உண்மைதான், ஆனால் அவை எல்லாத்தையும் உம்மட்டே ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் சொல்கிறத மாத்திரம் நான் செய்கிறேன். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எப்போதுமே இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்கும். இயற்கையோடு ஒத்து போகாது, நடைமுறைக்கு அது சாத்தியப்படாது. ஆனால் சொல்லுகிறவர் நிச்சயமாக செய்வார். சொல்லுகிறவர் நிச்சயமாக செய்வார். இப்போ நம்ம லைஃப்பில் ஆசீர்வாதங்களை அல்லாவிட்டால் நன்மைகளை வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளாமல் போவதற்கு காரணம் என்னென்னா, ஆண்டவர் சொல்கிறதுல ஒரு 40%, உலக நடைமுறையில் ஒரு 40%, 20% நம்முடைய சுய ஞானம். இப்படி போயிட்டு இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னாச்சுன்னா, உலக ஓட்டப்படியே நம்மளால் ஓட முடியலை, ஆண்டவர் சொல்கிறதையும் நம்ம செய்ய முடியலை, நம்ம திட்டமிடுறதையும் நம்மளால் நடைமுறைப்படுத்த முடியலை. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய 40% அப்படியே ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் பிளான் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உங்கள் ஞானத்தினால சுயத்தினால பிளான் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதையும் அப்படியே ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவரே, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள், நான் செய்கிறேன்னு மட்டும் சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்கிறது உலக மனுஷனுக்கு பைத்தியகாரத்தனமாக இருக்கும். சில டைம் உங்கள் கையில் ஒன்றுமே இருக்காது, ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லுவார். ஆண்டவர் இது எப்படி செய்ய முடியும் அப்படின்லாம் கேட்காதுங்க. நீங்கள் போங்க, வாசல்கள் தானாய் திறக்கும். சில வேளை ஒரு பெரிய காரியத்தை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும்போது ஆண்டவர் சின்ன காரியத்தை சொல்லுவார். அது நம்மளுக்கு அவ்வளவு துக்ககரமாக இருக்கு. நாகமான் இருக்கான் பார்த்தீங்களா, நாகமான் தீர்க்கதரிசிட்ட போகும்போது இவன் ரொம்ப ரெடியாக போகிறான், ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை செய்கிறதுக்கு ரெடியாக போகிறான். ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொன்னார்னா, போய் யோர்தானில் 7 தரம் முங்கிட்டு வா அப்படின்னாரு. அது அவனுக்கு ரொம்ப சகிக்க முடியாத ஒரு இதுக்கு போயிடுச்சு. அவனுடைய நினப்பு என்னன்னா, தீர்க்கதரிசி வந்து, ஐயோ ராசா, உனக்கு இப்படி ஆயிட்ட ராசா, வா உட்காருன்னு சொல்லி நல்லா தடவி கொடுத்து, சரி இதெல்லாம் சரியாகும், வா உனக்கு எண்ணெய் போட்டு விடு, மருந்து போட்டு விடு, ஆண்டவர் உனக்கு சுகமாக்குவார்னு சொல்லிட்டு ரொம்ப தாங்கி தடவி அவனை ப்ளீஸ் பண்ணி அவன்கிட்ட இருக்கிற கிஃப்டெல்லாம் வாங்கிக்கிட்டு அவனுக்காக மனதுருகி ஜெபம் பண்ணக்கூடிய, இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது பாருங்க. சொல்லுவாங்க, பிரச்சனைகளை சொல்லுவாங்க, நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்வார்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு திருப்திப்படவே செய்யாது. என்ன வீட்டுக்கு வந்து டக்குன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயாச்சுன்னா எப்படி நடக்கும்? அது அவங்க வந்து 1 மணி நேரமாவது இருக்கணும், இல்லை ஒரு நாளாவது நமக்காண்டி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணாதான் இந்த காரியம் நடக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள மைண்டில் செட் பண்ணிப்பாங்க. அதை தேவன் விரும்பவில்லை. உங்கள் பிரச்சனைகளுக்காக நீங்கள் தான் கர்த்தருடைய சமூகத்தில். அப்போ ஊழியக்காரங்க எதுக்குங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா,
நீங்கள் சோர்ந்து போகும் பொழுது உங்களோடு சேர்ந்து உங்களை தட்டி கொடுத்து உங்களை கட்டி எழுப்ப தான் ஊழியக்காரங்களே தவிர உங்களுக்காக உபவாசம் பண்ணுறதுக்கு அவங்க சப்ஸ்டியூட் கிடையாது. ஒரு சர்ச்சில் வந்து ஒரு 100 குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குடும்பத்துக்காக ஒரு பாஸ்டர் ஒரு நாள் ஜெபம் பண்ணுறாருன்னா அவர் என்னைக்கு சாப்பிடுவார், என்னைக்கு அவருக்கு காரியத்தை செய்வார், என்னைக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை செய்வார். அதுக்கல்ல ஊழியக்காரங்க, உங்களை வழி நடத்தி கொண்டு போகதானே தவிர மற்றபடி நீங்கள் தேவனோடு இணைந்திருப்பது இசைந்திருப்பது உங்களுடைய தனிப்பட்ட காரியம். நிறைய பேருடைய வீட்டில் ஜபமே கிடையாது, ஃபேமிலி ப்ரேயரே கிடையாது, தனி ஜபமே கிடையாது, பைபிள் வாசிப்பே கிடையாது. நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு போகிறோம், எங்கள் பாஸ்டர் எங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுவார். பாஸ்டர் பரலோகத்துக்கு போயிடுவார், நீங்கள் போகிறது சிரமம்தான். தேவனோடு நெருங்குங்க, தேவனோடு நெருங்குங்க. மனுஷ யோசனைகளை கேட்டுட்டு எதுவுமே பண்ணாதுங்க. ஊழியக்காரர்கள் அற்பமாக எண்ணாதுங்க. ஊழியக்காரருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. இவைகளை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற சகல நன்மைகளும் சகல ஆசீர்வாதங்களும் உங்களை வந்து சேர்ந்தடையும். பாருங்க, நாகம்மன் போய் 7 தடவை முங்கிட்டு வா, அவனுக்கு அவ்வளோ துக்கமாக போச்சு. ஒரு கூடால இருந்த ஒருத்தன் சொன்னான், அவர் ஒரு பெரிய விஷயத்த சொன்னால் நீ செஞ்சிருப்பல, சின்ன விஷயம் தானே, போய் முங்கு அப்படின்ட்டு சொன்னோன்னே போனான். விருப்பமே இல்லாமல் போகிறான். 6 தடவை முங்கிட்டான், அதில் ஒரு மாற்றமே இல்லை. 7வது தடவை முங்கும்போது அவனுடைய சரீரம் ஒரு சின்ன பிள்ளைடைய சரீரத்தை போல மாறிச்சான். ஏன் 7 தடம்? வை 7 டைம்ஸ்? அது 5 இருந்திருக்கலாம், இல்லை 3 இருந்திருக்கலாம், இல்லை 12 இருந்திருக்கலாம். ஏன் 7 தடம்? பைபிள் 7 என்கிறதான எண்ணை பரிபூர்ணம் என்கிறதான வார்த்தைக்கு ஒப்பிடுகிறது. எப்போ வான் புத்தி, வான் சிந்தனை, வான் ஞானம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஆண்டவர் தான்ட்டு முழுமையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோமோ அந்த நொடி பொழுதில் கர்த்தர் நமக்கு அற்புதம் நடத்துவார். நம்ம வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, தொழில் நடக்கிற இடத்துல, உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, முழுமையாக ஆண்டவர்கிட்ட கொடுங்க. வேலை பார்க்குறீங்களா, முழுமையாக ஆண்டவர்கிட்ட கொடுங்க. பிள்ளைகளை முழுமையாக ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஊழியத்தை முழுமையாக ஆண்டவர்கிட்ட கொடுங்க. உங்கள் கையில் பற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் அங்கே அற்புதம் நடக்காது. நீங்கள் பிடிச்சி பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்கிறது வரைக்கும் அங்கே அற்புதம் நடக்காது. நான் செஞ்சேன், நான் நடத்தினேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறது வரைக்கும் அங்கே அற்புதம் நடக்காது. எப்பொழுது அவைகளை கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ அந்த நொடி பொழுதுல தான் அற்புதம். பாருங்கள், ஒரு சிறு பையன் 5 அப்பமும் 2 மீனும் வச்சிட்டு இருந்தான். அவன் கையில் இருக்கிறது வரைக்கும் அங்கே அற்புதம் இல்லை. அவன் கையில் இருக்குதுன்னு நிறைய பேர் பார்த்தாங்க, அப்பமும் அற்புதம் இல்லை. ஆனால் அவைகளை எப்பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய கரங்களில் கொடுத்தாங்களோ, எப்பொழுது அவர் அதை ஆசீர்வதித்தாரோ அப்போதான் அங்கே அற்புதம் நடக்க ஆரம்பிச்சுது. அவர் அதை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்ததோடு அல்லாமல் மீதியானவைகளை கூட நிறைய எடுக்க வச்சார். இன்றைக்கி உங்களுடைய ஃபேமிலியில் ஒரு மல்டிப்ளிகேஷன் தேவைப்படுதா? ஒரு எக்ஸ்பேன்ஷன் தேவைப்படுதா? ஒரு விசாலத்துக்கு நேராக போகணுன்னு நினைக்கிறீங்களா? கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறத முதல்ல அவர்கிட்ட கொடுங்க. இருக்கிறத அவர்கிட்ட கொடுங்க. மனுஷன்கிட்ட கொண்டு கொடுக்காதுங்க. இன்னைக்கு வீட்டில் சாப்பிட வச்சிருக்கிறதையும் எடுத்து மனுஷன்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு அவர் தரலையே இவர் தரலையேன்னு புலம்பிகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அதை செய்யாதுங்க. கர்த்தரிடத்தில் கொடுங்க, தேவ சமூகத்தில் கொடுங்க. அங்கே கொடுக்கும்போது இங்கே அற்புதம் நடக்கும். ஆண்டவர், என் விருப்பம் ஒன்றும் இல்லை, என் யோசனை ஒன்றும் இல்லை, என் திட்டம் ஒன்றும் இல்லை, உங்கள் கரத்தில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கடந்த காலத்தில் எதிர்பார்த்து கொண்டிருந்த நன்மைகள், கடந்த காலத்தில் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆசீர்வாதங்கள், வேண்டிக் கொண்ட நன்மையான காரியங்கள் எல்லாம் திரும்ப உங்களை தேடி வரும். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமான
பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். நாம் அப்படி கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அப்பா, அநேக சூழ்நிலைகளில் மனுஷங்களை நாங்கள் சார்ந்திருந்தது உண்டுப்பா. மனுஷனுடைய திட்டங்களை சார்ந்தது உண்டு தகப்பனே. எங்கள் சுய அறிவை, சுய ஞானத்தை, சுய பலனை, என்னால் இதை செய்ய முடியும்ன்ட்டு நாங்கள் சார்ந்திருந்தது உண்டு ராஜா. தேவ பிரசன்னத்தை மறந்து உலகத்துக்கு நேராக நாங்கள் ஓடுனது உண்டு தகப்பனே. ஆனாலும் கர்த்தர் அந்த தவறுகளை கிருபையாய் மன்னிப்பீராக. எங்களால் எதுவும் கூடாதப்பா. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எங்களை எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்க நினைக்கிறோம்ப்பா. எங்களுடைய சுய புத்தியையோ சுய அறிவை எங்களை சார்ந்தவர்களே அல்ல, எங்களுக்காக ஜீவனை கொடுத்த, எங்களுக்காக சுகத்தை கொடுத்த, பலத்தை கொடுத்த, ஆரோக்கியத்தை கொடுத்த கர்த்தரை மாத்திரமே சார்ந்திருக்க விரும்புகிறோம் ராஜா. அப்பா, எங்களுடைய எண்ண ஓட்டங்கள் மாறட்டும். கர்த்தரோடு இருந்து கர்த்தரோடு இசைந்து தேவ திட்டத்தை மாற்றணும் செய்ய எங்களை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, இப்போது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஓ, சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றுகிற தேவனுடைய கரம் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கெங்கெல்லாம் கண்ணீர் வடித்தாங்களோ, எங்கெங்கெல்லாம் வேதனைப்பட்டாங்களோ, எங்கெங்கெல்லாம் அவமானத்தை சந்திச்சாங்களோ, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அறுவடையை கர்த்தர் இவர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் ராஜா. எல்லா தடைகளும் உடையட்டும், எல்லா சூழ்நிலைகளையும் மாறட்டும் ராஜா. எல்லா காரியங்களும் மாறுதலாய் முடியட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. இவர்கள் போகிற இடங்களில் ஜெயம் உண்டாகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். என்னென்ன காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில் பேசினீங்களோ அந்த காரியங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுவதாக கர்த்தர் அப்படி செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸோ காட் பிளஸ் யூ ஆல். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே நித்தியமாய் தங்கும். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.